அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. ரயில்வேயில் காலியாக உள்ள 2569 ஜூனியர் இன்ஜினியர்ஸ், மெட்டீரியல் டிப்போ சூப்பரண்டன்ட் போன்ற பணியிடங்களை நிரப்புவதற்கான ஆர்ஆர்பி ஜேஇ 2025க்கான நோட்டிபிகேஷன் வெளியே இருக்கு. இதோட டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்ஆர்பி ஜேஇக்கான அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பாத்தீங்க அப்படின்னா 31/10/2025 இருந்து 30/11/2025 வரை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2/12/2025 வரை நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணலாம். ஒருவேளை அப்ளிகேஷன்ல ஏதாவது தவறு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அப்ளிகேஷனை மாடிஃபிகேஷன் அதாவது எடிட் பண்ணிக்கலாம். அதற்கு அவங்க டைம் தராங்க. 3/12/2025 இருந்து 12/12/2025 வரை ஆன்லைன்ல அப்ளிகேஷன்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்கிரைப் வச்சு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அவங்கள பத்தின டீடைல்ஸ் ஃபில் பண்றதுக்கு 13/12/2025 இருந்து 17/12/2025 வரை நீங்க அவங்கள பத்தின டீடைல்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம போஸ்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஜூனியர் இன்ஜினியர், டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்ட் அண்ட் கெமிக்கல் மெட்டரலஜிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். 7th பே கமிஷன் படி பே லெவல் பாத்தீங்க அப்படின்னா 6ல இருக்கும். இனிஷியல் பே பாத்தீங்க அப்படின்னா 35,400 இருந்து இருக்கும். அதாவது இது இனிஷியல் பே. உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ ஹவுசிங் ரெண்ட் அலவன்ட், டிஏ இதெல்லாம் சேர்த்துனா உங்களுக்கு மினிமம் ஒரு 50,000 வரும். 50,000 ரூபாய் சேலரியா வரும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 33 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். மொத்த வேகன்சி 2569 வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க. ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் பத்தி பார்க்கலாம். ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 1/1/2026 அன்று 18ல இருந்து 33 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். அதாவது 1/1/2008 முன்னாடி பிறந்திருக்கணும். அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் பாத்தீங்க அப்படின்னா 2/1/1993 பிறகு பிறந்திருத்தல் வேண்டும். ஓபிசி கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா 2/1/1990 பிறகு பிறந்திருத்தல் வேண்டும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பாத்தீங்க அப்படின்னா 2/1/1988 பிறகு பிறந்தவராக இருத்தல் வேண்டும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் தராங்க. ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் யாரோ, அதாவது எஸ்சி எஸ்டி எல்லாம் தவிர அன்ரிசர்வ்டு அண்ட் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். இதே எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் அதாவது பிடபிள்யூபிடி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் 250 ரூபாய் பே பண்ணா போதுமானது. அடுத்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அது பாஸ் பண்ணவங்களுக்கு ஸ்டேஜ் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் கடைசியா மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கும். ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் பார்க்கலாம். மொத்த டியூரேஷன் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா 90 நிமிஷம், அதாவது 1.5 hour நடக்கும். உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு 4 செக்ஷனா இருக்கும். 4 பிரிவுல நடக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு இருக்கும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொது நுண்ணறிவு இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும், பொது அறிவு இருக்கும். கடைசியா ஜெனரல் சயின்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு 10th சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருந்து தான் வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைமிங் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டினுக்கு 1 மார்க் தருவாங்க. அடுத்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், 25 மார்க் தருவாங்க. ஜெனரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், 15 மார்க் தருவாங்க. ஜெனரல் சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 மார்க் தருவாங்க. டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 மார்க் தருவாங்க. டைமிங் பாத்தீங்க அப்படின்னா 90 நிமிஷம். ஸ்டேஜ் 1 எக்ஸாம் உங்களுக்கு ஒரு ஜெனரலா தான் இருக்கும். உங்களுக்கு டெக்னிக்கல் எல்லாமே ஸ்டேஜ் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ல தான் வரும். இது பாத்தீங்க அப்படின்னா லெவல் 1 கிளியர் பண்றவங்களுக்கு லெவல் 2க்கான ஹால் டிக்கெட் வரும். எக்ஸாம் டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 மணி நேரம் 120 நிமிஷம் தருவாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல ஜெனரல் அவேர்னஸ் பொது அறிவுல கொஸ்டின்ஸ் வரும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ புக்ல இருந்து வரும். அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வரும்.
பேசிக் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கொஷின்ஸ் வரும். டெக்னிக்கல் அபிலிட்டிஸ்ல இருந்தும் கொஷின்ஸ் வரும். இங்க எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். ஜெனரல் அவேர்னஸ்ல 15 கொஷின்ஸ் இருக்கும், 15 மார்க் தருவாங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 15 கொஷின்ஸ் இருக்கும், 15 மார்க் தருவாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல 10 கொஷின் இருக்கும், 10 மார்க் தருவாங்க. பேசிக் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல 10 கொஷின்ஸ் வரும், 10 மார்க் தருவாங்க. டெக்னிக்கல் அபிலிட்டிஸ்ல வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும், 100 மார்க் தருவாங்க. டோட்டலா 150 கொஷின்ஸ் இருக்கும், 150 மார்க் தருவாங்க. 120 மினிட்ஸ், அதாவது 120 நிமிஷம், 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். அதாவது 3 கொஷின் வந்து நீங்க தப்பா எழுதுனீங்க, ராங் ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் ஐடி பாத்தீங்க அப்படின்னா www.rrbchennai.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க ஜேஇக்கான ஸ்பெசிபிக்கான நோட்டிபிகேஷன் ஒரு பேஜ் இருக்கும், அதுல நீங்க அப்ளை பண்ணணும். வேகன்சி லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னையில எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சென்னையில பாத்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு 73 வேகன்சி, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 23 வேகன்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 13 வேகன்சி, ஓபிசில இருக்கவங்களுக்கு 38 வேகன்சி, இடபிள்யூஎஸ்ல 13 வேகன்சி. டோட்டலா சென்னை சதர்ன் ரயில்வேல பாத்தீங்க அப்படின்னா 160 வேகன்சி இருக்கு. இந்த வீடியோல ஆர்ஆர்பி ஜெய் 2025க்கான நோட்டிபிகேஷன் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ரயில்வே எக்ஸாம் ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல ரெகுலரா நோட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வரும். நன்றி, வணக்கம்.